தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை மாசுபடுத்துது, எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை அழித்து அது செயல்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் தமிழ்நாடு கிளைமேட் சப்மிட் 3.0ல வாலண்டரி இண்டஸ்ட்ரியல் க்ரீன் ரேட்டிங் சிஸ்டமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் என்வரான்மெண்ட் மினிஸ்ட்ரியும் சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பெரிய முதுகெலும்பாக இருக்கக்கூடியது நம்மளோட தொழிற்சாலைகள் தான். ஆனால் இந்த தொழிற்சாலைகளை நம்ம ஊக்குவிக்கிறோம் அப்படின்ற பேரில் நம்ம சுற்றுச்சூழலையும் அழிக்காமல் பாதுகாக்கணும் அப்படின்றதான் இந்த ரேட்டிங் சிஸ்டமோட ஒரு முக்கியமான நோக்கம். ஸோ இந்த ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காத இல்லைனா அட்லீஸ்ட் மாசுபடுத்தாத தொழிற்சாலைகளை நம்ம உருவாக்குறதுக்கான முயற்சியை எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறதுனாலேயே தொழிற்சாலைகள் இதில் வாலண்டரியாக பார்ட்டிசிபேட் பண்ணி பாருங்கள், நான் சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுக்கு முயற்சிகள் எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு என்வரான்மெண்ட்டை நம்ம இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்ல ரேட்டிங் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மீது மக்களுக்கு நல்ல அபிப்பிராயமும் வரும், அவங்களோட பொருட்களுக்கு மார்க்கெட்டில் நல்ல வேல்யூவும் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலைகளும் வளரணும், அதே சமயத்தில் சுற்றுச்சூழலும் பெரிதளவில் மாசுபடக்கூடாது அப்படின்றதான் இந்த திட்டத்தோட ஒரு முக்கியமான நோக்கம். இதை தமிழ்நாட்டில் செயல்படுத்துறதுன்றது நம்மளோட இலக்கான கார்பன் நியூட்ரலிட்டியை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கலாம்.